ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துடைய சிறப்பை தாங்க பார்க்க போகிறோம். கடந்த பதிவுகளில் புரட்டாசி மாத சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை ஒவ்வொன்றாக காண்பித்தோம். அதை வைத்து அந்த கோயிலுடைய முழு எழிலையும் காட்டுங்கன்னு கேட்டவங்களுக்காக இந்த பதிவு. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, சிசி நியூஸ் தமிழுடைய நேயர்களை கவனமாக பாருங்கள். கோவை மாவட்டங்க, மினி ஊட்டின்னு சொல்லக்கூடிய பொள்ளாச்சி பகுதியிலிருந்து உள்ள இப்போ பார்த்திங்கன்னா ஆனமலை தாலுக்காவாக மாறி இருக்குது. அந்த ஆனமலை தாலுக்காவில் ஆனமலை ஆறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஆற்று படுகையை ஒட்டிய அற்புதமாக இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல அமைந்திருக்குங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு அமைதியாக இருக்கும். 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். ஒரு குடும்பத்தோடு வந்தீங்க அப்படின்னா அற்புதமாக இயற்கை காற்று வாங்கிட்டு சரிங்களா. இந்த கோயிலிருந்து சரியாக 1 கிலோமீட்டரில் ஒரு அருமையான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குளம் இருக்குது. ஸோ அங்கே எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு சரிங்களா, இயற்கையும் ரசிச்சுட்டு இறைவனையும் பார்த்துக்கிட்டு அற்புதமாக அருள் பெற்றுட்டு போகலாம். இப்போது முதல் வாரம் புரட்டாசி சனிக்கிழமை நடைபெற்றுருக்கிற அன்னதானமும் அதை தொடர்ந்து உள்ள நடந்துக்கிட்டு இருக்கிற வழிபாட்டையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே பார்த்த பதிவையும் இனி வர இருக்கக்கூடிய பதிவையும் தெளிவாக பாருங்கள். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன, இந்த சிறப்பில் உங்களுடைய பங்களிப்பு என்ன தர விரும்புகிறீங்களோ, அன்னதானத்தில் பங்கேற்றுக்கிறது இல்லை கோயிலில் சாமிகளுக்கான பூஜைகளில் பங்கேற்றுக்கிறதுக்கு எல்லாத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றோம். அதாவது தலைமை பட்டாச்சாரியாருடைய நம்பரை இணைச்சிட்ற கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கூட தொடர்பு கொண்டு வர முடியாதவங்க அங்கிருந்து கொண்டே கூட உங்களது பங்களிப்பை தர முடியும். புரட்டாசி மாதம் இல்லாமல் எல்லா மாதமும் சனிக்கிழமை நாட்களில் இங்கே விசேஷமான பூஜைகள் இருக்கும். சனிக்கிழமை மதியம் அன்னதானம் வழக்கமாக இப்போ கடந்த 6 மாதங்களுக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு 4 பேருக்கு பசித்தை நினச்சிங்கன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டுங்க. மற்றபடி இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, என்ன காரணத்துக்காக வருவாங்கன்னு இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பும் இருக்கும். திருமண தடை, தொழில் தடை, காரிய தடை, ஜாதக தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறதுக்காக இந்த லட்சுமி நரசிம்மரை பார்க்க வருவாங்க, அருள் பெறுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீதேவி பூதேவி சமேத மச்சாவதாரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் முதல் வாரத்தில் உங்களுக்காக காட்சி கொண்டு இருக்காரு. பார்த்து அருள் பெறுங்க. அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன்.